வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அண்ணன் சீமான் அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி வந்து எப்போ கட்சி அதை ஆரம்பித்தாங்களோ, அண்ணன் சீமான் கையில் அந்த கட்சி எப்போ வந்துச்சோ, ஸோ அதில் இருந்து இப்போ 2026 வரைக்குமே அவங்க வந்து தமிழ் தேசியம், தமிழ் தேசிய கோட்பாடு, அவங்களோட கொள்கையில் வந்து கரெக்டாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த கொள்கைப்படி தனியாக தான் எல்லா தேர்தலையுமே சந்திச்சுட்டு வராங்க. ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, நமக்கு மட்டும் இல்லை, இப்போ என்னோட நண்பர்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்தது ஏன்னா, என்னோட நண்பர்கள் வந்து பல ஆண்டு காலமாகவே நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களாக இருக்காங்க. எல்லா தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சிக்காக கிரவுண்ட் லெவலில் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய நண்பர்கள் என்கிட்ட பகிர்ந்ததை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர போகிறேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ 2024 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வந்து 8.19% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 35 lakhs ஓட்டு அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்போ கட்சி ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து 1.5, 3.89 இந்த மாதிரி கொஞ்சமாட்டு அவங்களோட ஓட்டு சதவீதத்தை அதிகரிச்சுட்டு வந்தாங்க 2024 வரைக்கும். 2024 வரைக்குமே நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சமாக நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு கட்சி. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் 35 lakhsக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்த ஒரு கட்சி. இப்போ எனக்கு என்னென்னா, 2026 எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியோட நடவடிக்கை வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ணன் சீமான் அவர்களை வெளியே நம்ம பார்க்க முடியலை. நீங்களே நினச்சி பாருங்கள், 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அந்த கட்சியோட தொண்டர்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுவதும் பல வகையான பிரச்சனைகளுக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்தவங்க, கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்களாடு நின்று குரல் கொடுத்தவங்க, நிறைய போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் 2026 இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த கட்சி சீமானண்ணா இருக்கட்டும், அந்த தொண்டர்களாக கட்சி அப்படியே ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சீமான் அண்ணாவை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கும் போல் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, 2024 35 lakhsக்கு மேலே ஒரு ஓட் ஷேர் பண்ண ஒரு கட்சியால் 2026 எல்லாருமே எதிர்பார்த்தது எப்படியும் ஒரு 2-3 எம்எல்ஏ எடுத்து சட்டசபைக்கு போயிடுவாங்க. ஓட்டு சதவீதம் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு மேலே ஓட்டு சதவீதம் போகும் தான் அந்த கட்சி தொண்டர்களும் எண்ணி பார்த்தது. மற்றபடி எல்லாருமே எண்ணி பார்த்தது தான். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன், ஒரு 50% மேலே ஓட்டு போகும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே டவுன் ஆகி 4% போயிட்டு 8.9% எங்கே இருக்குது, 4% எங்கே இருக்குது, அப்படியே டவுன்ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்களோட தொண்டர்கள், என்னோட நண்பர்கள் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, சரி 2026 வரைக்கும் அண்ணன் வந்து தனியாக இருந்துட்டாங்க, தமிழ் தேசிய கொள்கை அந்த கோட்பாடில் வந்து தனியாக இருந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் வந்து சீமான் அண்ணா தனியாக தான் நிற்க போகிறாங்களா, இல்லை கூட்டணி சேர போகிறாங்களா அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் தனியாக நின்னது போதும், இதுக்கு மேலே நம்ம தனியாக நிற்க அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கட்சியை வளர்க்கணும்னா, நம்ம தொண்டர்கள் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கணும்னா, நம்ம கட்சியிலிருந்து சட்டசபைக்குள்ளே எம்எல்ஏ போனால் மட்டும்தான் இதுக்கு மேலே நம்ம கட்சியை கொண்டு போக முடியும்னு அந்த தொண்டரோட எண்ணிக்கை. ஸோ அதை நான் கேட்டுக்கிட்டு அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கும் அதான் தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி இதுக்கு மேலேயும் அவங்க வந்து தனியாக தேர்தலை சந்திப்பாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி கூட நின்று ஒரு 50-60 சீட்டு வாங்கி அதில் பாதிக்கு பாதி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஒரு 25 சீட்டு 30 சீட்டு ஜெயிச்சு நீங்கள் சட்டசபைக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே இளைஞர்கள், நல்லா படித்தவங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எல்லாருமே படித்தவங்க. வக்கீலாக இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, நல்ல தமிழ் ஆசிரியர், இப்படி நிறைய பேர் படித்தவங்க இளைஞர்கள். இவங்க என்ன ஸ்பெஷல்னால், இவங்க வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, மக்களோடு மக்களாக இருக்கிறவங்க, மக்களோடு மக்களாக வேலை பார்த்தவங்க, மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க. ஸோ இவங்க சட்டசபைக்கு போகும்போது மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க, மக்களுக்காக நிற்பாங்க. ஸோ அதுதான் இங்கே முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் சட்டசபைக்கு போகும்போது அவங்க மக்களோட வேதனையை அங்கே சொல்லுவாங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை அங்கே சொல்லுவாங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க, மக்களுக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ அதை திங்கிங் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியோட எம்எல்ஏ வந்து சட்டசபைக்குள்ளே போகணும், நாம் தமிழர் கட்சி வளரணும். இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க தான்
தமிழ் மொழியாக இருக்கட்டும், தமிழ் மண்ணோட பெருமையாக இருக்கட்டும், இங்கே உள்ள கலாச்சாரமாக இருக்கட்டும், அதை ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்காக குரல் கொடுக்குறாங்க. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சியோட தலைமை இதை யோசிக்கணும். அவங்களோட தொண்டர்களோட குரல் அவங்க கேட்கணும். தொண்டர்களோட குரல் என்னன்னா, நீங்கள் வரும் தேர்தலில் நீங்கள் கூட்டணி அமைச்சு கூட்டணியோடு நின்று நீங்கள் தேர்தல் சந்திக்கணும். நீங்கள் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி சட்டசபைக்குள்ள போகணும். அதுதான் அந்த தொண்டர்களோட நிலைமை, அவங்களோட செயல்பாடாக இருக்குது. நீங்கள் திரும்பியும் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன், எனக்கு கூட்டணி தேவையில்லை, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு அப்படின்னு இருந்தீங்கன்னா, வருங்காலங்களில் உங்களோட கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்குமா இல்லை கம்மியாகுமான்னு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் தொண்டர்கள் இல்லை நாம் தமிழர் தம்பிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட நண்பர்கள் சொன்னது கரெக்டாக இல்லை நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோவில் சந்திக்கலாம்.